இந்த தியானம் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன், நான் வந்து துறவரம் போகிறேன், அதனால வந்து எனக்கு முக்தி கிடச்சிரும்னு எல்லாரும் தவறாக நினைக்கிறாங்க. கிடையாது. முறையான ஒரு சூழலை முதல்ல நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எவ்வளோ இடங்களுக்கு ஓடி அலையிறீங்க, தேடுறீங்க. எந்த இடத்துலையும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடையாது. உங்களுடைய மனமும் எண்ணமும் சீராக இருந்தால் இறைவன் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டிப்பாக கொடுத்துருவோம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன்மார்களோ மனைவிமார்களோ என்ன செய்கிறாங்க, நான் ஆன்மீகத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தையும் குழந்தைகளையும் தவிக்க விடுறது. கேட்டால் வந்து எனக்கு குடும்பம் வந்து என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு சுமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. அது அந்த மாதிரி நீங்கள் வந்து போனீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு நீங்கள் எதை நோக்கி எல்லாத்தையும் இந்த பிறவியில் இழந்தீங்களோ மறுபடியும் பிறக்கக்கூடிய சூழலும் உருவாகும்.